இந்த கேள்வி வந்து யூனிட் 6ல் வந்து தமிழ்நாட்டோட அகழாய்வு இருக்குல்ல, அதுலேருந்து கேட்கப்பட்ட கேள்வி. இது நம்ம வந்து ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இரும்பின் தொன்மை, நெல்லின் தொன்மை, தமிழி எழுத்தின் தொன்மை அப்படின்னு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதுலேருந்து தான் இதுக்கு ஆன்சர் எடுத்திருக்கிறேன். ஃபஸ்ட்டு அசர்ஷன் ரீசன் கொஸ்டின் கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிமு 4000 ஆண்டுகளிலே தமிழர்கள் இரும்பை பற்றிய அறிவை பெற்றிருந்தனர். காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, கிமு 2427 மற்றும் கிமு 3345 வரையிலான காலகட்டத்தைச் சேர்ந்த இரும்பு பொருட்கள் தமிழ்நாட்டின் வெவ்வேறு இடங்கள்லேருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஸோ 2247 அப்படிங்கிறப்ப இதோட 2020 கூட்டணும்னா 4000 ஆண்டு, 3345 இதோட 2000 கூட்டணும்னா கிமு 5000 ஆண்டு தான். ஸோ 4000 ஆண்டு கரெக்டு தான், 5000 ஆண்டுன்னு கொடுத்துருந்தாலும் கரெக்டு தான். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான், சரியான விளக்கம். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு, சரியான விளக்கம் தான். இது நான் வந்து என்னோட யூடியூப் சேனலே நடத்தியிருப்பேன், அதை தான் சொல்லியிருப்பேன். 3345 கிமு அந்த இரும்போட காலகட்டம் எங்கே கிடைச்சது அப்படின்னா சிவகலை பகுதி இருக்கு இல்லையா, அங்கே கிடைச்சது. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஆண்டு 2025 2021 வச்சுக்கிட்டா கூட 5370. ஸோ கிமு 5370லேயே நம்ம வந்து இரும்போட பயன்பாடு இருந்துச்சு. சரி, ஓகே. அந்த 2427 அப்படிங்கிறது எங்கே கிடைச்சது அப்படின்னா அதுவும் சிவகலை தான். ஸோ சிவகலையில் 2427, அதே சிவகலையில் தான் 3345. அப்போ ரெண்டுமே நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா கிமு 4000 நூற்றாண்டுலையும் சரி, கிமு 5000 நூற்றாண்டுலையும் சரி நம்ம இரும்பை பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வருது. ஸோ இவங்க கொடுத்த 3345 அப்படிங்கிறதும் சிவகலையில் தான் இருக்குது. ஸோ காலாக் அகாடமியோட ஜிஎஸ் பேட்ச் பேங்கன் பேட்ச் 1, ரெண்டாவது ஆர்டிகல் 280 பேட்ச். இந்த ரெண்டுலேயுமே வேறு டாபிக்ஸ் கவர் ஆகும். உங்களுக்கு எந்த பேட்ச் வேணுமோ வாங்கிக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் தான். டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.